ஒரு டைம் யமதர்மராஜா பூலோகத்துக்கு வந்திருந்தாராம். அப்போ அங்கே ஒரு சிவன் கோயிலை பார்த்ததும் சரி சிவனுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் அவருக்கு வந்துருந்துச்சு. அதனால் அவர் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்போ அங்கே இப்போது ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுனால ரொம்ப வெயில் நடந்து போனால் கால் சுடும் அப்படின்றதுனால அவரோட சக்தியெல்லாம் வச்சு ஒரு தேர், ஒரு கொடை, ஒரு செருப்பு, குதிரை இந்த மாதிரி வர வச்சுருந்தார். அந்த டைம் அந்த வழியாக போகிற ஒரு மனிதர் எங்கள் வீடு இந்த பக்கத்தில் தான் இருக்குது, எனக்கு நீங்கள் அந்த செருப்பு மட்டும் கொடுத்தா நான் போயிடுவேன், இந்த வெயிலில் நல்லா வெறுங்கால நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரி யமதர்மனும் சரி ஓகேங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த செருப்பை கொடுத்துட்டாரு. உடனே அந்த மனுஷனுக்கு சரி நமக்கு கொடை இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் சரி இந்தாங்க நீங்கள் கொடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இவன் என்ன எதை கேட்டாலும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சரி நம்ம அந்த தேரையே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேரை கேட்டதும் அவர் ரொம்ப கோபமாகி இருக்கிறது எல்லாம் மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்மளும் அதே மாதிரி தாங்க, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வரணும். ரொம்ப பேராசையில் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா இதே போல் தான் ஒன்றும் இல்லாமல் நம்மளும் இருப்போம். எப்பவுமே போதும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வேணும்.